காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பாடம் 2 விமானத்தில் பறக்கலாம். விமானத்தில் பறக்கலாமா? இது என்ன இடம்னா சென்னை விமான நிலையம். சென்னை விமான நிலையம் எந்த இடத்துல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மீனம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையம் வேறு என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும்? மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், இந்த இடங்கள்லாம் என்ன இருக்குது? விமான நிலையம் இருக்குது, சர்வதேச விமான நிலையம் இருக்குது. இப்போ நம்ம விமானத்தில் பறக்கணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு தான் நம்ம போய் ஆகணும்? விமான நிலையத்துக்கு தான் போகணும். இப்போ இதுதான் என்னது? விமானம். இதுக்கு பேர் என்ன? விமானம் அல்லது ஆகாய விமானம். இதோட ஆங்கிலத்தில் என்ன பேர் சொல்லுவீங்க? ஏரோப்ளேன். விமானம், வான் விமானம் அல்லது ஆகாய விமானம் என்பது ஆற்றலால் இயங்கும் நிலைத்த இறக்கை வானூர்தி விமானம் ஆகும். இது சுழல் விசிறி அல்லது தரை பொறியிலிருந்து கிடைக்கும் உந்துவிசை மூலம் முன்னோக்கி தள்ளப்படும். விமானம் பல அளவுகளில், வடிவத்தில், இறக்கை உருவங்களில் உள்ளன. விமானம் மக்கள் போக்குவரத்திற்கும் சரக்கு போக்குவரத்திற்கும் இராணுவத்திலும் பொழுதுபோக்கிற்காகவும் அறிவியல் ஆராய்ச்சிக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த சென்னை விமான நிலையத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, யார் யார் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இது என்ன பொருள் இருக்குது? மின் விசிறி அல்லது காற்றாடி. மின் விசிறி, மின் விசிறி. காற்றாடி, மின் விசிறி அல்லது காற்றாடி. அடுத்த பெயர், இது என்ன படம்? கடிகாரம். கடிகாரம். அடுத்தது இது என்ன படம்? குடிநீர். குடிநீர். அடுத்தது இது என்ன பொருள்? தீ. அடுத்து இங்கே இருக்கு இல்லையா, இது யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலி அடித்து வச்சுருக்காங்க. வேலி கம்பி போட்டிருக்காங்க. அந்த வேலி கம்பியில் என்ன வச்சு கட்டியிருக்காங்க? சங்கிலி வச்சு கட்டியிருக்காங்க. வேலி. சங்கிலி, சங்கிலி. அடுத்தது இது என்னது? அந்த ஒளி. அந்த ஒரு ஓட்டையாக இருக்கு இல்லையா, அந்த பகுதியிலேருந்து என்ன வருது? ஒளி, வெளிச்சம் வருது. ஒளினா என்னது? வெளிச்சம். ஒளி. அடுத்து இது என்னது? கணினி. இந்த இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? கணினியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கணினி. இவங்க யார்? விமானி. அந்த விமானத்தை இயக்குபவர் தான் யாருன்னா விமானி. அந்த விமானி என்ன போட்டிருக்காரு? தொப்பி போட்டிருக்காரு இல்லையா, தொப்பி. மாணவர்களே, நம்ம இந்த பாடத்தில் என்னென்ன உயிர்மை எழுத்து வரிசை பார்க்க போகிறோன்னா ஈ வரிசையும் ஈஎன்ஆ வரிசையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறது ஈ வரிசை மட்டும்தான். அந்த ஈ வரிசையில் என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும்னா கி, நீ, சி, இந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் வரும். அந்த எழுத்துக்களை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். இப்போது இது என்ன படம் கொடுத்துருக்காங்க? கிணறு, கிளை. இது என்ன எழுத்து? கி. இது என்ன வரிசையில் வரும்? ஈ வரிசையில் தான் வரும். இப்போ அந்த ஈ வரிசையில் உள்ள எழுத்துக்கள், அதுக்குரிய படங்களும் அதுக்குரிய பேர்களும் இப்போ பார்க்கலாமா? கி, கிணறு. கிணறு. இது என்ன படம்? கிளை. கிளை. இப்போ இதில் ஈ வரிசை எழுத்து என்ன வரணும்? கி. இதான் என்ன எழுத்து வரிசை? ஈ வரிசை எழுத்து. அடுத்தது பாருங்க, இது என்ன படம்? சிங்கம், சிலந்தி. சிங்கம். சிலந்தி. இதில் வர்ற ஈ வரிசை சொல் என்னது? எழுத்து என்னது? தி. அடுத்தது இது என்ன எழுத்து? டி. கரடி, மூடி. இந்த டி வந்து என்ன வராதுன்னா ஒரு எழுத்துக்கு முதல்ல வராது, கடைசியில் வரும் அல்லது இடையில தான் வரும். இப்போ வாசிங்க. கரடி, மூடி. இதில் உள்ள ஈ வரிசை எழுத்து டி. அடுத்தது இது என்னது? நீ. இந்த நீயும் அது மாதிரி எதில் வராது? மொழிக்கு முதல்ல வராது, ஒரு சொல்லுக்கு முதல்ல வராது, கடைசியில் தான் வரும் அல்லது இடையில தான் வரும். இப்போ இது என்ன படம்? மணி, ஆணி. மணி, ஆணி. இதில் வர ஈ வரிசை எழுத்து நீ.
அடுத்தது இது என்ன படம் பூரி நரி. எழுத்து ரீ. இந்த ரீ அதே மாதிரி என்ன செய்யாது, எழுத்துக்கு முதல்ல வராது, இடையிலையோ அல்லது கடையிலையோ தான் வரும். பூரி பூரி நரி நரி. இதில் உள்ள ஈ வரிசை எழுத்து ரீ. அடுத்தது இதன் எழுத்து தீ. திரை திராட்சை. தீரை திரை தீரா இச்சை திராட்சை. இதில் வர ஈ வரிசை எழுத்து தீ. அடுத்தது இதன் எழுத்து ஈ. மயில் குயில். இந்த ஈ இந்த எழுத்து எதில் வராது, எழுத்துக்கு முதல்ல மொழிக்கு முதல்ல வராது, ஒரு எழுத்துக்கு நடுவில் மட்டும்தான் வரும். மயில் குயில். ஈயில் மயில், ஈயில் குயில். இதில் வர ஈ வரிசை எழுத்து ஈ. இதென்ன எழுத்து லீ. லீ இந்த எழுத்து என்ன வராது, மொழிக்கு முதல்ல வராது. எலி பள்ளி. ஏலி எலி இல்லி பள்ளி. இதில் வர்ற ஈஹர வரிசை எழுத்து லீ. அடுத்து இதென்ன எழுத்து வி. விளக்கு விறகு. இக்கு விளக்கு விறகு விறகு. இதில் வர்ற இகர வரிசை எழுத்து வி. அடுத்தது இதென்னது லீ. கிளி கோமாளி. கிளி கோமாளி கோமாளி. இதில் வர்ற இகர வரிசை எழுத்து லீ. அடுத்து இதென்னது ரீ. விசிறி விசிறி இன்றி பன்றி. இதில் வர இகர வரிசை எழுத்து ரீ. இப்போ அந்த உயிர்மை எழுத்து ஈ வரிசை, அந்த எழுத்துக்களை ஒன்று ஒன்றா சொல்லலாமா? கி நீ சி நீ டி நீ தி நீ பி மீ இ ரி லி வி லி லி ரி நீ. மாணவர்களே, இந்த ஈ வரிசை எழுத்தை உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும், சொல்ல தெரியணும். ஒரு எழுத்தா உங்களுக்கு சொல்ல தெரியணும். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.